ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி தீபா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி தீபா நினப்பிலே இருந்துகிட்ருக்குறாங்க. அப்போ கீதா சொல்கிறாங்க, நீங்கள் தீபா மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சுருக்கீங்கன்னு தெரியுது, அதனாலே பாருங்களேன், கண்டிப்பாக தீபா சீக்கிரமாகவே கிடச்சிருவாங்க அப்படிங்கவும். அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் நானும் தீபாவை எங்களமோ தேடிட்டுருக்கிறேன், ஆனால் உண்மையை சொல்ல போனால் தீபா என்னுடைய பக்கத்திலே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது, ஆனால் எங்கன்னு தான் தெரியல, ஆனால் சீக்கிரத்திலே தீபாவை நான் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு கார்த்தி கீதா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா தீபாவை தான் காட்டுறாங்க. தீபா கார்த்தி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கிறாங்க. இப்போ சக்தி வராங்க. தீபா இந்த மாதிரிக்கு கார்த்தியோட நினைப்புல இருக்கிறத பார்த்தாக்கி கண்டிப்பா தீபா சீக்கிரமாவே கண் முழிச்சுருவாங்க போலுக்கு. அப்படி மட்டும் கண் முழிச்சிட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பா அவங்க வீட்டில் கொண்டு விட்டுறலாம். ஆனா எப்பதான் அவங்க கண் முழிப்பாங்கன்னு தெரியல. ஆனா இது வரைக்கும் அவங்க எதுவுமே பேசாம தான் இருந்தாங்க. ஆனா இப்பதான் இந்த 2 நாளாட்டு கார்த்தி நினைவுலே இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால சீக்கிரமாவே இவங்க கண் முழிச்சிருவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சக்தி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரம்யாவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. ரம்யாவோட அப்பா ரம்யா நினைப்பிலே அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ரம்யா என்ன ஆனா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, அதனால நம்ம கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட அப்பா கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ கார்த்தி, சொல்லுங்க சார், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எங்க நான் நல்லா இருக்க முடியும், சொல்ல போனா ரம்யாவுக்கு அங்க என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, தீபாவும் கிடைக்கல ரம்யாவும் கிடைக்கல, இவங்க 2 பேருக்கும் என்ன ஆனாங்களோ தெரியல, உங்களுக்கு தீபாவை பத்தியாவது ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ கார்த்தி சொல்றாங்க, ஆமா தீபாவை நான் பார்த்தேன், ஆனா பார்த்தாலும் நான் அவளை மிஸ் பண்ணிட்டேன், உயிரோட தான் இருக்கிறா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றீங்க கார்த்தி அப்படிங்கும்போது, ஆமா தீபா உயிரோட தான் இருக்கிறாங்க, ஆனா எங்க தான் இருக்காங்கன்னு தெரியல, நானும் எங்களமோ தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனா கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு கார்த்தி சொல்லும் போது, அப்போ என்னுடைய பொண்ணோட நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியுமான்னு கேட்கும்போது, இல்லை சார் ரம்யா என்ன ஆனாங்கன்னே தெரியாது அப்படின்னு கார்த்தி சொல்லவும், இது கேட்டதுமே ரம்யாவோட அப்பா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கார்த்தி சொல்றாங்க, நீங்க அழாதீங்க சார், அங்கே என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியாது, சொல்ல போனாக்கி தீபா கிடைச்சா மட்டும்தான் இதுக்குள்ள விட தெரியும், தீபா தான் நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவளுங்க மிஸ் பண்ணிட்டேன், தீபா இப்போ எங்கே இருக்காங்கன்னு ஒன்றுமே தெரியல, நான் தீபாவை தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் சரவணன் அவங்க 2 பேருமே ஃபஸ்ட்டு உயிரோடு இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டியிருந்தா அந்த புடவையை தான் கொடுத்தாரு, ஆனால் நான் தான் தீபா உயிரோடு இருப்பாங்கன்னு நம்பிக்கையோடு நான் தேடிட்டு இருக்கிறேன், ஆனால் தேடினதுக்கு பலனும் கிடைச்சது, ஆனாலும் நான் தீபாவை இன்னும் நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே ரம்யாவோட அப்பா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்ன தம்பி நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, அப்போ தீபா உயிரோடு இருந்தாக்கி கண்டிப்பாக ரம்யா உயிரோட தானே இருக்கணும் அப்படிங்கும்போது, ஆமாம் இருக்கலாம், ஆனால் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, சொல்லப்போனால் இப்போ ரம்யா உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ என் பொண்ணு உண்மையிலே நீங்கள் சொல்ல போனாக்கி இறந்துட்டு தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்குனே தெரியல சார், உண்மையே சொல்ல போனாக்கி அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, அதனால் தீபாவை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதுக்குள்ளே விட தெரியும்னு நான் சொன்னோம்ல, அதனால் ரம்யாவுக்கு என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கவும். அப்போ ரம்யாவோட அப்பா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. எனக்குன்னு இருந்தது எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், சொல்ல போனாக்கி அவள் சின்ன வயசுலேயே அவள் அம்மாவை இழந்துட்டா, நானும் என் பொண்ணு தான் இருந்தோம், ஆனால் இப்போ என் பொண்ணு என்னை தனிமையில் விட்டுட்டு போயிட்டா, இப்போ நான் ஒரு அனாதையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அழவும். அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அழாதீங்கன்னு சொல்ல தான் என்னால் முடியுமே தவிர வேறு எதுவுமே என்னால் சொல்ல முடியாது சார் அப்படிங்கும்போது, என் பொண்ணு மோசமானவா தான், ஆனாலும் அவள் என் பொண்ணாச்சே, நான் எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும், என் பொண்ணு உயிரோடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, அப்போ கார்த்தி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. கார்த்தி நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும், என் பொண்ணை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது, அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, உண்மையை சொல்ல போனாக்கி நான் ரம்யாவை நான் வெறுக்கிறேன், ஆனால் ரம்யா என்னதான் இருந்தாலும் உங்கள் பொண்ணு, உங்களுடைய உணர்வு எனக்கு புரியுது, உங்களுக்காக நான் கண்டிப்பாக நான் ரம்யாவை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க தீபாவை தான் காட்டுறாங்க. தீபா அவங்க கார்த்தின்னு புலம்பிட்டே இருக்கும்போதே அவங்க கண்ணை முழிக்கிறாங்க. கண் முழிச்சதுமே சக்தி பார்க்குறாங்க. தீபா உங்களுக்கு என்ன ஆச்சுது, கண் முழிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இப்போ எங்கே இருக்கிறேன் அப்படின்னு தீபா கேட்குறாங்க. சக்தி சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு பத்திரமான இடத்துல தான் இருக்கிறீங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, ரம்யா என்ன ஆனா அப்படின்னு கேட்கும்போது, என்னங்க சொல்கிறீங்க, ரம்யாவா, அப்படிலாம் எனக்கு யாருமே தெரியாது அப்படிங்கவும், என்னங்க சொல்கிறீங்க, என்னுடைய ரம்யா என்ன ஆனாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அப்படிங்கும்போது, எனக்கு ரம்யானால யாருன்னே தெரியாது, சொல்ல போனாக்கி உங்களை மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும். அப்போ தீபா சொல்கிறாங்க, மலையிலேருந்து நான் கீழே விழுந்துட்டேன், சொல்ல போனால் நானாக விழலை, என்னை தள்ளி விட்டுட்டாங்க, ஆனால் என்னுடைய ரம்யா கீழே விழும்போது நான் காப்பாற்றினேன், ஆனாலும் அவள் என்னுடைய கையை உதறிட்டு கீழே விழுந்தா, நான் உயிரோடு இருந்தோம்னா அவள் கண்டிப்பாக ரம்யா உயிரோடு இருக்கணும்னு அப்படின்னு தீபா தேடிட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்டை அவங்க விட்டு கொடுக்காம தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் எதுவுமே தெரியாதனால சக்தி முழிக்கிறாங்க. தீபா உயிரோடு இருக்கிற மாதிரிக்கு அடுத்து ரம்யாவையும் உயிரோடு இருக்கிற மாதிரிக்கு காட்டுவாங்களா, அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.